ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. டிஃபன் ரெசிபிக்கு இது தேவையான ஒரு சைடிஷ் தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. நான் அது இன்றைக்கி சேர்க்கலை. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை கண்டிப்பாக கட் பண்ணிடணுங்க. காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆனால் கம்பல்சரி பச்சை மிளகாயை வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் 1 by 1 போடணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் நான் பச்சை மிளகா ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு இது மட்டும்தான். அதனால் பச்சை மிளகா 7லேருந்து 8 மிளகாய் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே அந்த காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு தாங்க நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கணும். சின்ன துண்டு இஞ்சி சின்னமாக 2 பீஸும் பூண்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கசகசா, முந்திரி பருப்பு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கசகசா போட்டால் ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நம்ம முந்திரி பருப்பு போடும்போது நல்லா திக்காக கிடைக்கும், நம்மளுக்கு கொலகொலப்பு கொடுக்கும். அதனால் முந்திரி பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அளவு துருவி சேர்த்துக்கணும். நான் பெரட்டல் மத்திய சமையலுக்கு கொஞ்சம் சேர்த்தே திருவுனதுனால இப்போ நான் இதில் அரை மூடி அளவு சேர்த்துட்டு மிச்சத்தை நான் வச்சுட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அது மாதிரி தேங்காய் ரொம்ப வதங்கினாலும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கிட்டு நம்ம வந்து இதை மாற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுத்து இதே கடாயிலே நம்ம தாளித்து விட போகிறோம். அதுக்கு ஒரு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கிராம்பு இருந்தால் கிராம்பு 2 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நான் முழுசாகவே இன்றைக்கி சேர்த்துட்டேன். நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாதி கட் பண்ணி பாதி கட் பண்ணாமே நான் சேர்த்துட்டேன். ரொம்ப பெருசாக உள்ளதை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்னமாக உள்ளதை அப்படியே போட்டு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா இந்த டிஷ்ஷு செம்மையாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நான் வந்து வதக்க போகிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வதக்கணும். அது வதங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது வதங்குறதுக்கு அது யூஸ்வல் நம்ம சொல்கிற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கணும். கண்டிப்பாக கல்லுப்பு போட்டு வதக்கினீங்கன்னாலே இப்போ உள்ள தக்காளிலாம் நல்லா வதங்கி வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கல் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதை உரிச்சிட்டு நம்ம அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பே நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். போட்டால் தான் தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும். தக்காளி வதங்காமல் செஞ்சோம்னா எதுவுமே நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கிட்டு செய்யணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல்னு நம்ம இதுக்கு என்ன இருக்கோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பீன்ஸு, கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணியும் இது மட்டும் தான் பச்சை பட்டாணியை நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து அதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். நம்ம தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு
அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்க இதில் வந்து பிசைஞ்சு அப்படியே விட்டுப்பேன். கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம அப்படியும் செய்யலாம், இல்லைன்னா நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம ஆப்ஷனல் நம்ம தொதுக்கு செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது நல்லா செமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கிட்டு எனக்கு தக்காளி மட்டும் நல்லா வதங்கலைனாலே எனக்கு அது நல்லாவே இருக்காதுன்னு ஒரு இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் தக்காளியை நல்லா வதக்கிடுவேன். இப்போ நல்லா தக்காளி இந்த பட்டாணி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்க நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா அவிச்சிட்டு நம்ம சேர்த்து சும்மா கட் பண்ணி போடுறதுக்கு நம்ம அவிச்சிட்டு கட் பண்ணி போடும்போது தான் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. பிசைஞ்சிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணதை அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு உரப்புக்கு நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் ஒயிட் கலரில் தான் வைக்க போகிறோம். அதனால் அப்படி நம்ம தேங்காய் ஆற வச்சுருக்கோம்ல, தேங்காய் போட்டுக்கல, சோம்பு சீரகம்லாம் போட்டு அரைச்சோம்ல, அது இப்போ ஆற வச்சது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ இந்த இடத்துல அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதுக்கப்புறம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நம்ம அலசி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா செமையாக இருக்கும். பார்க்கையிலே சூப்பராக இருக்குல்ல. அது நல்லா எல்லாம் வெந்து வரும்போது, ஏன்னா இதில் கசகசா சோம்பு சீரகம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு இப்போ ஒயிட் கலரில் இருக்கா, ஒயிட் குருமா அதுக்கு பேர். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். திக்காக வேணும்னா திக்காகவும், கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்லைன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி எல்லாமே வதக்கி செஞ்சது தான். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லா மசாலா ஒன்றும் சேரணும், அவ்வளோதான். அதுக்காக அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் சேர்ந்து ஒன்றா தானே இருக்குது. அதனால நான் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டு கொதிக்க வச்சோம்னாலே போதும். ஒரு 10 நிமிஷம், 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மூடி கொதிக்க வச்சோம்னா கடைசியில் இறக்க போயில மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிட்டோம்னா செமையாக இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குருமா வந்து ஒயிட் குருமா வந்து நான் சப்பாத்திக்காக தான் வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு ஒயிட் குருமா. இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.